ஹலோ, நான் டாக்டர் ரெஜீஷ், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், கிம்ஸ் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது வந்து வயிறு வலி பொறுத்து. நம்ம எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வயிறு வலி இருக்குது. நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போயோ இல்லைன்னா ஒரு கிளினிக்கில் போயோ மருந்து வாங்கி மாதக்கணக்கில் இல்லை நிறைய பேர் வருஷக்கணக்கில் கூட மருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் எனக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். ஸோ பேசிக்லி ஒரு வயிறு வலி நம்ம எடுத்துட்டோம்னா 2 டைப் ஆஃப் வயிறு வலி இருக்குது. ஒன்று வந்து அக்யூட் அப்டமன் பெயின்னு சொல்லலாம். அக்யூட்னா திடீர்னு வரக்கூடிய வயிறு வலி. இன்னொன்று வந்து க்ரானிக் அப்டமன் பெயின். க்ரானிக் அப்டமன் பெயின்னா ரொம்ப நாளாக வயிறு வலி இருந்துட்டு இருக்கு. பொதுவாக நம்ம சொல்லணும்னா வந்து 3 மாதத்துக்கு மேலே வலி வந்து. ஸோ இந்த அக்யூட் அப்டமன் பெயின் நம்ம சொல்கிறது வந்து நிறைய பேர் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய பார்ப்போம். அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ். அது வந்து ஒரு திடீர்னு குழந்தை நல்லா இருந்துட்டு இருக்கும், திடீர்னு வயிறு வலி வரும். நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி இல்லைனா ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ் கூட வெயிட் பண்ண முடியாது. உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்து போவாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வலி வந்து அக்யூட் அப்டமன் பெயின். அக்யூட் அப்டமன் வேற என்ன கண்டிஷனில் வரலான்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து கேல் பிளாடர் ஸ்டோன்ல அதனால இன்ஃபெக்ஷன் வந்தாங்க, இல்லை பேங்க்ரியாஸ்லேருந்து வரலாம், இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இல்லைன்னா சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ். இது எல்லாமே வந்து அக்யூட் அப்டமன் பெயின். க்ரானிக் அப்டமன் பெயின்னு சொன்னால் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்காது. காமனாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேஸ்ட்ரைட்டிஸ், இல்லைன்னா வந்து பேங்க்ரியாஸில் உள்ள கல், இல்லை கேல் பிளாடர் ஸ்டோனு, இந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ்னால வந்து ரொம்ப நாளாக வயிறு வலி இருந்துட்டு இருக்கலாம். ஸோ பொதுவாக வந்து என்னென்ன சொல்லணும்னாக்குன்னா, எந்த ஒரு பெயினும் நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்துக்கு மேலே வலி இருந்துட்டு இருந்துச்சுன்னா, அது வந்து நீங்கள் வந்து தண்ணி குடிச்சோ இல்லைன்னா வந்து மருந்து சாப்பிட்டு பார்த்தோ எதுவும் வலி குறையலை அப்படின்னா, யூ ஹேவ் டு இமிடியட்லி கோ டு தி ஹாஸ்பிட்டல். உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து டாக்டரை பார்த்து ஸ்கேன் பிளட் டெஸ்ட் பண்ணி அது என்னன்னு பார்த்துக்கணும். அது தகுந்தபடி என்ன டயக்னோசிஸ் வருதோ அதுக்குள்ள கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். இட் குட் பி நார்மல் ஆல்சோ, பட் ஸ்டில் நீங்கள் வந்து அதுவே டாக்டரை போய் பார்க்கணும். இல்லை எனி அப்டமன் பெயின் 2 வாரத்துக்கு மேலே இருக்குது, அது நீங்கள் வந்து கரெக்டான இது பண்ணி மருந்து சாப்பிட்டு பார்த்தோம் அது கேட்க மாட்டேங்குது, திருப்பி வயிறு வலி வருது அப்படின்னாலும் கரெக்டாக ஒரு டாக்டரை போய் பார்த்து நம்ம வந்து அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதுக்குள்ள இது பார்த்து என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ள கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் அது சரியாகும். இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கோம், இல்லை ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருக்கோம்னா இட் வில் லீட் டு லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட்டும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். எவ்வளோ சீக்கிரமாக ஒரு நோயை கண்டுபிடிக்கிறோமோ இல்லை எவ்வளோ சீக்கிரமாக அதுக்குள்ள கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அது வந்து அப்போ தான் சரியாகும்.